எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது. குர்ஆன்ல ஓதக்கூடியவனுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்கள் மீது அல்லாஹ் ஆற்றல் படைத்தவன், சக்தி பெற்றவன் என்பதாக நிறைய இடங்கள்ல வரும். அதே குர்ஆன்ல ஹக்கீம் என்ற வார்த்தை 91 இடங்கள்ல வருது. ஹக்கீம் என்று சொன்னால் நுட்பமான, ரொம்ப மதிநுட்பமானவர். ஒரு காரியத்தை எப்படி செய்கின்றது அல்லாஹ்விடம் கற்றுக்கணும். உலகத்துல யாருமே அது ரோல் மாடல் கிடையாது. அல்லாஹ் அழகா ஒரு காரியத்தை நகர்த்துவான். நாம எதிர்பார்க்கிறது ஒன்னா இருக்கும், அது ஒண்ணு நடக்குது ஒன்னா இருக்கும். நாம நினைச்சிட்டு இருப்போம் ஆம்பளை பிறக்கணும், ஆனா பொம்பளை பிறக்கும். நாம நினைச்சிட்டு இருப்போம் திருமணமாகி குழந்தை பிறக்கணும்னு, திருமணமாகி தாத்தா வயசாயின்னு குழந்தை பிறக்காது. நேற்றைய சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி, 70 வயது ஒரு பெண் தாய் குழந்தை பெற்றெடுத்தார் என்பது நேற்றைய செய்தி. இப்படி மனிதர்கள் நினைப்பது ஒன்று, அல்லாஹ் நினைப்பது ஒன்று. ஹக்கீம் அல்லாஹ் யாரும் நுட்பமானவர், எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகா கச்சிதமா செய்யக்கூடியவர். இன்றைக்கு புயல்களுக்கு பேர் வைப்பதால் குறிப்பாக உலக மக்களை தவிர்த்து முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் அந்த புயலுடைய பேர்கள் பரவலாக பேசப்படுகிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க